ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு வித்யாவை பார்க்க போகிறாங்க. போயிட்டு வித்யா கிட்ட சொல்கிறாங்க, நான் 2வது குழந்தைக்காக தான் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே வித்யா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ நீ வீட்டில் மாட்டிக்கிட்டியா, எப்படி தெரிஞ்சுது உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, மீனா தான் என்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்து வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படியோ ஒரு வழியாக நான் சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வித்யா கேட்குறாங்க, நீ அடுத்து என்ன பண்ண போற, இப்படியே போயிட்டு இருந்தா நீ சீக்கிரமாவே உங்க வீட்ல மாட்டிக்குவ, எல்லா உண்மையும் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரோகிணி சொல்றாங்க, இல்ல அப்படியெல்லாம் நான் எதுவும் நடக்க விட மாட்டேன், அதுக்குள்ள மனோஜை தனியா போறதுக்கு சம்மதிக்க வச்சு அவனை தனியா கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே வித்யா கேட்குறாங்க, மனோஜ் உன் கூட தனியாக வர்றதுக்கு சம்மதிப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, அவன் இப்போவே அவங்க அம்மா விட்டு வர முடியாதுன்னு தான் சொல்கிறான், ஆனால் இதெல்லாம் சமாளித்து எப்படியாவது அவனை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி நடந்ததெல்லாம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன் மாமியார் கேட்டப்பவே நீ எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம்ல கல்யாணி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, நடந்த உண்மையில என் மாமியார் கிட்ட சொல்லியிருந்தா அந்த நிமிஷமே என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. வாழ்க்கை தான் எனக்கு சரியாக அமையல, 2வது வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அமைச்சுக்கிட்டேன், இதையும் என்னை கெடுத்துக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, உண்மை என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா தெரிஞ்சிரும் கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, அது தெரியும் போது எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மீனாவும் ஸ்ருதியும் கிச்சன்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ மீனா ஸ்ருதி கிட்ட கேக்குறாங்க, நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நீங்க வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு தானே சொன்னேன், நீங்க எதுக்கு ரவி கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உடனே ஸ்ருதி சொல்றாங்க, சாரி மீனா, நான் வேணும்னு சொல்ல, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் ரவி கிட்ட சொல்லிட்டேன், சாரி அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, சரி விடுங்க, நடந்து முடிஞ்சதை பத்தி நம்ம இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க மீனா, விடுங்க, வாங்க நம்ம போயிட்டு பேய் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பேய் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வர பேயை பார்த்து மீனா ரொம்ப பயந்து கத்திடுறாங்க. உடனே விஜயா ரூமை விட்டு வெளியில வராங்க. அப்போ உடனே விஜயா வந்து ஸ்ருதி கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா இந்த நேரத்துல உட்காந்து 2 பேரும் கத்திட்டு இருக்கீங்க, உள்ள நாங்க தூங்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, மீனா பேய் படத்தை பார்த்துட்டு பயந்துட்டாங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே விஜயா கேக்குறாங்க, இவளே ஒரு குட்டி சாத்தான், இவ பேயை பார்த்து பயந்துட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஸ்ருதி விஜயா கிட்ட கேக்குறாங்க, நீங்க பேயை பார்த்தா பயப்பட மாட்டீங்களா ஆன்ட்டி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, சின்ன பசங்க நீங்க தான் பேயை பார்த்தா பயப்படுவீங்க, நான் எதுக்கு பேயை பார்த்தா பயப்பட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜயாவும் தூங்க போயிடுறாங்க. அப்போ ஸ்ருதி மீனா கிட்ட சொல்றாங்க, ஆன்ட்டி பேயை பார்த்தா பயப்பட மாட்டேன்னு சொல்றாங்களா, அவங்கள நான் இப்ப பயப்பட வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட நாளைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.